வணக்கம். இன்றைக்கு என்னுடைய அன்பு கணவர் திரு கண்ணன் அவர்களின் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என் இரு கரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். இன்றைக்கு என் கணவர் மறைந்து 30வது நாள். இன்று இங்கே படத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. எதையுமே நினைத்து பார்த்து நடப்பதில்லை. அது என்னவோ என் கணவரை பொறுத்தவரை தானாக எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் என்னை சுற்றி அத்தனை நல்ல உள்ளங்களும் அன்பு உறவுகளும் என்னை சுற்றி இருக்கின்றன. ஆதலால் என்னுடைய துக்கத்தில் பங்கு கொண்டு அவர்களாகவே முன்னின்று செய்கிறார்கள். அப்படித்தான் ஆரம்பித்தது இந்த படத்திறப்பு கூட. 11ஆம் நாள் காரியத்தை வீட்டோடு செய்துவிட்டோம் என்று நினைத்தேன். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தானாகவே முன்வந்து அழைத்து இல கணேசன் அவர்கள் விசாரித்தார்கள். ஏன் அவர்களுக்கு ஒரு படத்திறப்பு விழா நடத்தக்கூடாது என்று கேட்டார்கள். அதை சின்ன அளவில் ஆரம்பித்து வீட்டிலே வைக்கலாம் என்று இன்றைக்கு மண்டபத்திலே இவ்வளவு பெரிய அளவிலே நடப்பதற்கு காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. படத்திறப்பு இன்றைக்கு நடக்குது. ஆனால் அவர் மறைஞ்சதாக எனக்கு மனசில் தோணலை. என்றைக்குமே அவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. இந்த மே 6ஆம் தேதி வந்தால் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 60 ஆண்டுகள் ஆகிறது. 60 ஆண்டுகள் அவர் நினைச்சதை நான் செஞ்சிருக்கேன், நான் நினைச்சதை அவர் செஞ்சிருக்கார். முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் மகளாக பிறந்த நான் தமிழ்னா வெறி, தமிழ்னா உயிர். அந்த காலத்தில் 9 வயதில் ஆகாஷ்வாணி போராட்டம் நடந்த காலத்தில் அவர் இந்தி எழுத்த தார் கொண்டு அழிக்க எங்கள் அப்பா போவேல. அவரை கைது செய்து காரில் ஏற்றையில் நானும் எங்கள் அப்பாவோட ஜெயிலுக்கு போவேன்னு அழுத ஆள் நான். அப்போ முன்னால் அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு முன்னால் நின்று கோஷம் போட்டவன் நான். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் உணர்வு உள்ளவனுக்கு மணமகன் வந்து தமிழே தெரியாமல் ஹிந்தி, சமஸ்கிருதம், வடமொழி, ஆங்கிலம் எல்லாத்துலேயும் எம்ஏ பட்டம் பெற்ற, வங்காளத்தில் கல்கத்தாவில் வளர்ந்த வங்காளமும் குஜராத்து, மராட்டி, பஞ்சாபி எல்லா மொழிகளும் தெரிஞ்ச ஒரு பன்மொழி அறிஞர். அவர் தமிழ்நாட்டில் பிறந்து எங்கள் உறவினர் தான். தினத்தந்தியில் எழுதியிருந்தாங்க. முத்தமிழ் காவலர் விஸ்வநாதன் மகள் கலப்பு திருமணம், வடமொழிக்காரரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அது உண்மை இல்லை. அவர் எங்களுக்கு தஞ்சாவூரில் பிறந்தவர், குடும்பத்தில் உறவு உள்ளவர். ஆனால் அவங்க தாய் 2 வயதில் இறந்தவாசி. அவர் தந்தை வந்து மறுமணம் செய்யாமல் 5 குழந்தைகளையும் கொண்டு போய் குருக்ஷேத்ரா காந்தி யூனிவர்சிட்டிங்கிற ஒரு குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கே அவர் குழந்தையிலேருந்து 16 ஆண்டுகள் வரைக்கும் வடமொழியிலேயே படித்து வளர்ந்ததுனால அந்த பாண்டித்யமானார். தமிழ் பேசுவார், ஆனால் தமிழ் இலக்கியம் தெரியாது. என்னுடைய திருமணத்தின் போது நான் ரொம்ப வருத்தப்பட்ட அழுதி என் தந்தையிடம் கேட்டேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு திருமணம் நடத்தி வச்சிங்க அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, இந்திய திருநாட்டின் தேசிய மொழிகள் அப்போ 18 இருந்தது, இப்போ 22 23. அப்போ சொன்னார், இந்த தேசிய மொழிகள் அத்தனை மேலேயும் நமக்கு வெறுப்பு இல்லைம்மா. நம்ம இந்தி மொழியை வெறுக்கலை, ஆனால் அந்த மொழி நம்முடைய இன்னொரு தமிழ் தாய்மொழி மேலே உட்கார்ந்து ஆட்சி செய்து அதை அழிக்கும்னு சொல்கிறப்ப தான் நம்ம போராட்டம் நடத்தணும். எல்லா மொழியும் நமக்கு, எந்த மொழி மேலேயும் எனக்கு வெறுப்பு கிடையாது. இதை தெளிவாக எனக்கு விளக்கி சொன்னார். இன்னொன்று சொன்னார், நீ ஏம்மா அதை வந்து மைனஸாக நினைக்கிற, அதை ப்ளஸ்ஸாக மாற்று. எங்கள் அப்பா வாயிலேருந்து ஆங்கிலமே வராது. அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஏன் அதை மைனஸாக நினைக்கிற, ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு. அது எப்படிங்க பாருங்க. அவர்
பன்மொழி அறிஞர்மா, பல மொழி தெரிஞ்ச வல்லுனர். நீ தமிழ் மொழியில் என்ன இருக்குங்கிறத அவருக்கு எடுத்து சொல்லி அதை வடமொழியில் இருக்கிறவங்களுக்கு என் தாய் சிறந்தவள், என் மொழி சிறந்தது அப்படின்னு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி நமக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அது உலகமெல்லாம் அவர் போய் பரப்பட்டும். வடநாட்டில் நம்ம தாய்மொழி தமிழின் சிறப்பு அவங்களுக்கு கொண்டு போய் கொடு. இதையே நீ செய்யக்கூடாது, ப்ளஸ் மைனஸாக மாற்று. அதே மாதிரி வடமொழியில் இருக்கிற இலக்கியங்களை கொண்டு வந்து தமிழ் மொழியில் கொடுனாரு. அன்னைக்கு நான் என் கணவரோட சேர்ந்து இந்த தமிழ் மொழி அகாடமி ஆரம்பித்தேன். எனக்கு 65லேருந்து 73லேருந்து அவர் இதை பாடுபட்டார். பாரத் நிகேதன் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அதில் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹிந்தி டீச்சிங் ஸ்கீமில் இருப்பையிலையும் அந்த மாதிரி எல்லா மொழியும் ஒன்றுன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு இருக்கும்போது கூட என் தந்தை வந்து கடைசி காலத்தில் மருமகன் இவ்வளவு செய்கிறாரு, கலைஞருடைய குரலோவியம் எப்படி மொழிபெயர்த்தோம், அவர்கிட்ட போய் கேட்டோம். முதல் மொழிபெயர்ப்பே கலைஞர் குரலோவியம் தான். அப்போ போய் கேட்டப்ப, ஐயோ குரலோவியம் ஹிந்தியிலையா, நான் எழுதுனதையா, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கும். அப்போ சொன்னாங்க, ஏன்பா திருக்குறள் 2000 ஆண்டுக்கு முன்னே தமிழ்நாட்டுக்குள்ள உலகத்துக்கே பொதுமறை, அந்த மொழியில் இருக்கிறது மற்ற மொழிக்காரங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு சிறப்பாக தாழ்வான இல்லை சிறப்பு தான், அப்போ செய்யட்டும்னாரு. உடனே அனுமதி கொடுத்தாங்க, அதை செஞ்சாங்க. அன்றையிலேருந்து 25 நூல்கள் அவர் எழுதினது, நிறைய நூல்கள். பிபி சிங் வந்து இந்திய பிரதமர் இருந்தப்ப அவர் ஏக் டுக்குடா ஏக் தர்த்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கவிதை நூல் எழுதியிருந்தார். அதை ஐயா கி வீரமணி அவர்கள் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இதை பிபி சிங் அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்க சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, கி வீரமணி ஐயாலாம் இந்திய எதிர்ப்பாளர், அவரே வந்து கொண்டு வந்து கொடுத்து செய்ய சொல்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அத்தான் உடனே அதை ஒரு துளி ஆகாயம் ஒரு துளி பூமிங்கிற பேரில் அதை மொழிபெயர்த்தார். அதே மாதிரி அத்தனை தமிழறிஞர்கள், கோவி மணிசேகரன் ஐயாவோடது, ஐயா வாசை குழந்தைசாமியோட வாழும் வள்ளுவம், இந்த மாதிரி நிறைய தமிழறிஞர்கள் நூல், இலக்கியம், கதை, சிறுகதை அளவே இல்லை. எல்லாத்த விட அவருடைய பற்று பாசம் எல்லாம் எழுத்தில் இருந்தால் கூட அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் டெல்லியில் தான் இருந்தாங்க. அதனால் அடிக்கடி மாதம் ஒரு தடவை மற்றவர்கள்லாம் விசாரிப்பாங்க, நீங்கள் எப்போ டெல்லியிலேருந்து வந்தீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர அவர் தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டார். இருந்த வரைக்கும் மாதம் ஒரு தடவை டெல்லியில் தான் இருப்பார். இப்படி என்னை டெல்லிக்கு முதல் அழைச்சிட்டு போனது எங்கே தெரியுமா, ஜன்சங்கில் இருந்த ஜனார் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். அவர் வீட்டுக்கு தான். எனக்கு அப்போ இதெல்லாம் அவ்வளோ தெரியாது, என்ன பழக்கம் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டு பக்கம் போனதில்லை. எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க. என்னன்னா, என் கணவர் என்னோட இருந்தப்ப தமிழ்மொழி அகாடமின்னு ஆரம்பித்து அவர் என்னென்ன நினைச்சாரோ அத்தனையும் நாங்கள் செஞ்சோம். என்னென்ன தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய மனதாலும் உடலாலும் மொழியாலும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சோம். தேசிய மொழிகள் மாநாடு, அப்புறம் திருவள்ளுவர் மாநாடு, தேசிய திருவள்ளுவர் மாநாடு, ஹிந்தி தமிழ் ஒருங்கிணைப்பு மாநாடு, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மாநாடுகளுக்கு மேலே இந்த தமிழ்மொழி அகாடமியில் ஒன்னொன்னும் 5 நட்சத்திர ஹோட்டலில் தான் நடத்தினார். அதுக்காக அவர் ரொம்ப உழைச்சார், பாடுபட்டார். காலம்புற அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எழுதணும், பேசணும், தன்னுடைய மொழி அங்கே தாய்மொழி தமிழை கொண்டு சேர்க்கணும், வடமொழி இங்கே வரணும். கடைசியாக அவர் எழுதின நூல் திருக்கோயில்கள் வரலாறு. தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களை பற்றி 300 கோயில்களை தேர்ந்தெடுத்து நேரடியாக தமிழக அரசனுடைய இந்து சமய அறநிலைத்துறை ஆணையம் அவங்ககிட்ட வாங்கி அந்த ஒப்புதலோடு போய் நிறைய பண்ணி அந்த புகைப்படங்கள் எல்லாம் போய் எடுத்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மிகச்சிறந்த முறையில் எழுதினார். அதுக்கு நம்ம மோடி ஐயா முன்னுரை கொடுத்தாங்க. மோடிக்கிட்டேருந்து முன்னுரை வாங்கி அந்த புக்கை வெளியிட்டார். என்ன தெரியுங்களா, இது இவ்வளவு நேரம் பேசுறது சிறப்பு இல்லை, இத்தனை நூல்களுக்கும் இத்தனை மொழிபெயர்களுக்கும் யாரிடம் ஒரு பைசா கூட அவர் வாங்கினது கிடையாது.
எங்க சொந்த பணத்தை போட்டு தான் இவ்வளவும் செஞ்சாரு. இது எந்த கடையிலையும் எந்த இதுலையும் விற்பனைக்கே வந்தது கிடையாது. எல்லாருக்கும் இலவசமாக தான் போற இடத்துல எல்லாம் கொடுப்பாரு, கல்லூரியில கொடுப்பாரு, பள்ளிகளில் கொடுப்பாரு, கூட்டங்களில் கொடுப்பாரு. இதற்கு நிறைய நல்ல அன்பு உள்ளங்கள். என் தம்பி மாதிரி இருக்கவங்க அத்தான் இவ்வளவு பெரிய பணி செய்கிறாரு, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு உறுதுணையாக என்று எங்கள் தம்பி ஏசிஎஸ் போல உள்ளவங்கெல்லாம் எங்களுக்கு கூட நின்னாங்க. அதை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். அத்தான் உயிரோடு இருக்கும் போதும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, என்ன எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க இருப்பாங்க. அது தவிர எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருந்தது. எனக்கு பேசுறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லா நிகழ்ச்சியுமே ஒரு மொழி தெரியாம, அவருக்கு எப்படின்னா தண்ணின்னு கேட்க தெரியாது, செய்ய காமிப்பாரு, போதும்னு சொல்ல தெரியாது, பஸ் பஸ்ன்னுவாரு. அப்படி இருக்கிற காலத்திலேயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கோம். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் எத்தனை காரணத்துக்காக குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்து வருது பாருங்க. நாங்கள் எத்தனை வித்தியாசம் இருக்கோம். அவருக்கு மொழி வேறு, எனக்கு மொழி வேறு. அவருக்கு உணவு வேறு, எனக்கு உணவு வேறு. நாங்கள்லாம் நல்ல சோறு சாப்பிட்டவங்க, அவங்கெல்லாம் சப்பாத்தி. வடநாட்டில் உணவு வேற, உடை வேற, மொழி வேற. ஆக நடவடிக்கை எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருந்தால் கூட மனசு ஒன்றி போய் நாங்கள் அவ்வளவு அந்யோன்யமாக ஒருத்தர் என் மகன் சொன்னது மாதிரி கடைசி நாள் வரையில் நாங்கள் இருந்தோம். இறைவன் எங்களுக்கு அருள் புரிஞ்சாரு. ஆக இன்றைக்கி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. இந்த நல்ல நிகழ்ச்சி ஐயா நடத்தி கொடுக்கறதுக்கு என் தந்தை நீதி அரசர் அப்பா வள்ளிநாயகம், என் குடும்பம், இது என் குடும்ப நிகழ்ச்சினாங்க. குடும்ப நிகழ்ச்சியாகவே தான் ஆறி போச்சு. அண்ணா அண்ணாச்சி, அதே மாதிரி அண்ணாச்சி வள்ளிநாயகா டாக்டர். என் வயிற்றில் பிறக்காத இன்னொரு மகன் சொன்னாலும் ராஜ்குமார் எனக்கு. ஆக நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் ரொம்ப மனசு நிறைவாக இருக்கேன். என்றைக்கும் என்னோட ஒரு தொண்டு, என் தந்தை முத்தமிழ்காவலும் என் கணவரும் எனக்கு 2 கண்கள். அவங்க விட்டுட்டு போன இந்த எல்லா தொண்டுகளையும் பணிகளையும் நான் உயிரோடு இருக்கிற வரையில தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரொம்ப நன்றி. வணக்கம்.